Hi viewers, welcome to Women Achievers. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Nifty and Bank Nifty ஓட intraday trading levels for Monday, அதாவது 29th June 20 ஓட predictions பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போலவே என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் பார்க்க முடியும் வியூவர்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான். எப்போவுமே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டேவோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நாள் நான் கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸோட ரீகேப் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீகேப் பார்த்துட்டு நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ வந்து நிஃப்டி 26th June 20, அதாவது இன்னியோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து நேற்று உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருந்த சார்ட். ஸோ நேற்று நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெவல் கொடுத்தது வந்து 10,284 ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்னிங்கே நமக்கு வந்து டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தது. இருந்தாலும் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன் மேலே இருந்தனால நமக்கு அப்சைட் டார்கெட் ரீச் ஆயிருக்கு வியூவர்ஸ். டார்கெட் 3 நான் உங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து 417. பட் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை பார்த்தீங்கன்னா 409 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஹை போயிருக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் லெவல் மேலே இருந்ததுனால நமக்கு அப்சைட் டார்கெட் ரீச் ஆயிருக்கு வியூவர்ஸ். இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட ரீகேப் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ரீகேப் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நான் கொடுத்துருந்த ரெஃபரன்ஸ் லெவல் வந்து 21,605 ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன் மேலே தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. பட் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் வந்து இன்டெசிஷன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் நேற்று உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இது ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி. மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளே கூட ட்ரேட் ஆகலாம், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆனதான் நம்ம இதுக்கு மேலே இன்றைக்கி இந்த காலையில் ரேஞ்சில் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே க்ளோஸ் ஆனதான் இந்த ரேஞ்சில் நம்ம அப்சைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியலைன்னா அதோட பாட்டம், அதாவது சப்போர்ட் வரைக்கும் வரும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக நம்மளோட சப்போர்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து புல்லாக இருக்குது வியூவர்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்த வியூவர்ஸ். ஸோ நம்மளோட சார்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். ரெஃபரன்ஸ் லெவல் நான் எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் லெவல்ன்றது வந்து இன்னையோட மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு நான் வந்து சூஸ் பண்ணுறது வியூவர்ஸ். அதாவது சம்டைம்ஸ் நான் ரீடெஸ்டிங் பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் லெவலாக கொடுப்பேன், சம்டைம்ஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து ரெஃபரன்ஸ் லெவலாக கொடுப்பேன். அதாவது நேற்றுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்த ரெஃபரன்ஸ் லெவல் 21,605 இந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். எதனால் இந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தேன்னா மார்க்கெட் வந்து நேத்தியோட ஹை இந்த ரேஞ்ச் வந்தது, அகெயின் டவுனில் போயிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியலை. ஸோ அதனால நான் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் தான் அப்சைட்டில் மார்க்கெட் இருக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த ரேஞ்சை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெவலாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஃபரன்ஸ் லைன் நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் வியூவர்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம மண்டேயோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்க சார்ட் வந்து நிஃப்டி 29th June 20 ரேஞ்சில் நிஃப்டி 29th June 20 சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு மண்டேக்கான ரெஃபரன்ஸ் லெவல் வந்து 10,408. இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா தான் அப்சைட் டார்கெட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்சைட் டார்கெட் வந்து 10,436, 10,470, 10,513, 10,555. இது வந்து அப்சைட்டுக்கான நிஃப்டிக்கான அப்சைட் டார்கெட். நிஃப்டிக்கான டவுன் சைட் டார்கெட் வந்து 10,361, 10,311,
10,283, 10,240, 10,207, 10,188. இது வந்து நிஃப்டிக்கான டவுன் சைட் டார்கெட் வியூவர்ஸ். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டபுள் டாப்பாக இருக்குது நிஃப்டி. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆனதான் நம்ம வந்து அப்சைட் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இதோட ரேஞ்ச் இந்த டார்கெட் 2 வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகலைன்னா இந்த டார்கெட் 2 வரைக்கும் கூட டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியூவர்ஸ். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 29th June 20யோட இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் மண்டே. மண்டேக்கான ரெஃபரன்ஸ் லெவல் வந்து 21,438. இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் அப்சைட்டில் இருந்ததுன்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா 21,789 என்ற ரேஞ்ச் இருக்குது. மண்டே வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே இருக்கிற அப்சைட் டார்கெட் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வந்து டவுன் சைட் டார்கெட் தான் வியூவர்ஸ் எதிர்பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெவல் கொடுத்துருக்கிறது 21,438 ரேஞ்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது மார்க்கெட் இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ வந்துட்டு இங்கே பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து அகெயின் இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் அப்சைட் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுன்றதுனால நான் இந்த ரேஞ்சை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெவலாக கொடுத்துருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா அப்சைட் டார்கெட் எதிர்பாருங்க வியூவர்ஸ். டார்கெட் 1 வந்து அப்சைடுக்கான டார்கெட் 1 21,606, 21,692, 21,790, 21,878, 22,082, 22,251. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான அப்சைட் டார்கெட். பேங்க் நிஃப்டிக்கான டவுன் சைட் டார்கெட் வந்து 21,326, 21,200, 21,089, 21,021, 20,935, 20,843. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான டவுன் சைட் டார்கெட்ஸ். பேங்க் நிஃப்டி 29th June 20யோட மண்டேக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.